ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற மலையாள படம் பராக்கிரமம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் வச்சு நல்லா ஒரு ஜாலி எடுத்துருக்காங்க. ஸோ இதை டைரக்ட் வந்து பண்ணது பார்த்திங்கன்னா அர்ஜுன் ரமேஷ், ரைட்டிங் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நடித்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நடிகை சங்கீதாலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ சிஜு சன்னி, ஜோமன் ஜோதிர் அவர் ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸாக வராரு. ஜோ பேபி, பெஞ்சி பணிக்கர், அமித் மோகன், தேவ் மோகன், ரவி கேமு, சோனாவலிக்கல், ராகுல் ரேகு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான கதை அப்படி தான் சொல்லணும். ஸோ கதையை பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வீடியோ அப்டேட் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு அமரன் படம் மாதிரி கூட இருக்கலாம் சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையனோட கதையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. சங்கீதா தான் அம்மா. இந்த சின்ன பசங்க போர்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் முக்கியமாக சொல்ல வேண்டிய வந்து இவங்க சொல்லாமல் போயிட்டாங்க. ஸோ படத்தோட கதைக்கு போயிடலாம். ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஏவிட்டர் கிளாஸ்க்காக இருக்கும். ஸோ அதையே வந்து ஒரு நியர்லி ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்காக அந்த பையன்கிட்ட போய் ஹீரோ சண்டை போடுறது, அப்புறம் சீட்டை கீழ்ச்சி விட்றது, அப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜில் போய் சேர்றது, அப்புறம் லவ்வர் வழக்கம் போல் இருந்தது. இவங்க அப்பா கேரக்டர் வந்து ஆர்மியில் மேஜராக இருப்பார். அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் இறந்துருவார். அப்போ வந்து எப்படி இறந்தார்ன்ற ஃபீட்பேக் இவங்க செக் பண்ணும்போது ஜாஃபர்ன்ற ஒரு தீவிரவாதியால் இவங்க அப்பா வந்து குடும்பத்தை பற்றி சாவடிச்சிருப்பாங்க அப்படின்னு வரும். ஸோ இதுக்காக வந்து இவன் என்ன ஆனான்றதான் படத்தோட கதை. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவனோட இளமை காலம்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்களோட சண்டை போடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணதால் ரொம்ப போர் ஆகிடுச்சு. ஹீரோ நல்லா இருந்தார். ஸோ இது வந்து பிரச்சனையே வந்து இந்த இளமை இதெல்லாம் வந்து ரொம்ப காமிச்சதால் தான் இவங்க அப்பாவோட பொசிஷனை அப்புறம் இவன் என்ன ஆக போகிறான்றத அதிகமாக காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் படம் ஆகிடுச்சு. இந்த ரெஜி பணிக்கரோட கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து அதெல்லாம் ரொம்ப காட்டாமல் இந்த பையனோட ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ரொம்ப காமிச்சிருந்தாங்க. அதான் இந்த படத்தோட பிரச்சனையே. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.